நிறைய பதிவுகள்ல நம்ம நிறைய வருஷங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு நிறைய பேர் எக்கச்சக்கமான நபர்கள் சிறுநீரக பாதிப்பிலிருந்து வெளியில வந்து இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கு. முதல்ல மற்ற நோய்கள் உங்ககிட்ட நான் சொல்லாத விஷயங்கள் கூட எனக்கு க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தர்கள் அருளால இன்னும் தொடர்ந்து நிறைய மருந்துகள் புதுசு புதுசா நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிகார முறைகளும் உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த மருத்து முறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உடலில் நோய்கள் எல்லாமே குணமாகும். சரி, அதை தாண்டி இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், பிபி. ஸோ உங்களோட ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கிட்னி சுருங்கிறதுக்கும் ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது இருக்குங்க. இந்த ஸ்கேன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். அதே மாதிரி பைலேட்ரலாக ரெண்டு சைடும் நமக்கு கிட்னி சுருங்கி இருக்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்கணும். நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, டாக்டர் நீ உங்கள் பதிவு பார்த்தேன், இதெல்லாம் நமக்கு இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டில் போய் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஐயோ கிரியேட்டின் லெவல் பார்டரில் தாண்டிடுச்சு டாக்டர், ஸோ 2 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கே, எனக்கு பயமாக இருக்குன்னு உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். நல்ல காலம் உங்கள் வீடியோ நான் பார்த்தேன். இப்படி தாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பதிவுகளில் நம்ம நிறைய வருஷங்களாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது சிறுநீரக பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நிறைய பேர் எக்கச்சக்கமான நபர்கள் சிறுநீரக பாதிப்பிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்காங்க. அதற்கு முக்கிய ரீசனே நிறைய பேர் சொல்கிறது, மேடம் உங்கள் மெடிசன் அவ்வளோ பியூரிட்டியாக இருக்குது, மெடிசனோட பியூரிட்டி எனக்கு சாப்பிட சாப்பிட நல்லாவே தெரியுது, நல்ல ரிசல்ட் எனக்கு இருக்குது டாக்டர். ஸோ பொதுவாகவே நான் ரொம்ப பயந்தேன், சித்தா மெடிசன்ஸ் எடுக்கும்போது வேறு ஏதாவது வருமா, இல்லை நம்ம உடலுக்கு அது சேருமா அப்படின்னு. நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் இதுதான், டாக்டர் எனக்கு இந்த மெடிசன் எடுக்கும்போது நல்லா நான் ஃபீல் ஆகிறேன், உடலில் மற்ற நோய்கள் உங்ககிட்ட நான் சொல்லாத விஷயங்கள் கூட எனக்கு க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சித்தர்கள் அருளால் இன்னும் தொடர்ந்து நிறைய மருந்துகள் புதுசு புதுசாக நம்ம சித்தர்கள் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பரிகார முறைகளும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அந்த மருத்து முறைகளை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே உடலில் நோய்கள் எல்லாமே குணமாகும். சரிங்களா? அப்படி இருக்கும்பொழுது இந்த சுருங்கிய சிறுநீரகங்கள் செயல்பட என்னங்க பண்ணலாம்? இதுதான் இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு விஷயம். எதனால் சிறுநீரகங்களில் சுருக்கம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சிறுநீரகங்களில் சுருக்கம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட அலட்சியம்தான். என்ன டாக்டர், நான் இவ்வளோ ஃபுட்டெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றேன், லைஃப் ஸ்டைல் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், இருந்தாலும் எப்படி இது அலட்சியத்தினால சிறுநீரக சுருக்கம் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அலட்சியம். உங்களுக்கு உடலில் சில சிம்டம்ஸ் தெரியும், அது வந்து நீங்கள் கவனிக்காமல் விட்டுருப்பீங்க. அடிக்கடி மூச்சு வாங்குறதோ, இல்லை கால் வீக்கம் மைல்டாக வர்றதோ, இல்லைங்க திடீர்னு எனக்கு வந்து நாக்கு வறண்டு போகிற மாதிரி இருக்குது, தலை சுத்தல் ஏற்படுது, ஸ்கின்ல திடீர்னு ஒரு அரிப்பு ஏற்படுது. இதெல்லாம் சாதாரணமானது தான். நம்ம வந்து இது சிறுநீரக பாதிப்பு வரைக்கும் நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஸோ இது வந்து சாதாரணமாக நடக்கிறது தான். இதை தாண்டி இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம், பிபி. ஸோ உங்களோட ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது தாங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கிட்னி சுருங்கிறதுக்கும் ரீனல் பேரன்கைமல் டிசீஸ் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இது இருக்குங்க. இந்த ஸ்கேன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி தெரியும். அதே மாதிரி பைலேட்ரலாக ரெண்டு சைடும் நமக்கு கிட்னி சுருங்கி இருக்கிற ஒரு விஷயமும் நம்ம பார்க்குறோம். இதுலேருந்து எப்படிங்க மீண்டு வர்றது? ஆரம்பத்திலே இதுக்கான சிகிச்சைகள் நீங்கள் எடுத்துக்கோங்க, டிலே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிபி சரிங்களா, ஒரு 5-6 வருடங்களுக்கு மேலாக இருக்குது, சுகரும் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலாக இருக்குன்னா உடனடியாக அதற்கான சிகிச்சைகள். ஸோ வருடத்திற்கு ஒரு முறை கம்ப்ளீட்டாக நீங்கள் பிளட் டெஸ்ட் பார்த்துக்கோங்க. உங்களுடைய லிவர் எப்படி இருக்குது, கிட்னி எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குது, ஸோ பிளட்டில் ஏதாவது நமக்கு ப்ராப்ளம் இருக்கா, முக்கியமாக கால்சியம் லெவல், இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணியே ஆகணுங்க. அப்படி பார்க்கும்போது தான் இப்போ நான் நிறைய பேருக்கு சொல்லி சொல்லி எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னா, டாக்டர் நீ உங்கள் பதிவு பார்த்தேன், இதெல்லாம் நமக்கு இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டில் போய் நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தேன். ஐயோ கிரியேட்டின் லெவல் பார்டரில் தாண்டிடுச்சு டாக்டர், ஸோ 2 பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கே, எனக்கு பயமாக இருக்குன்னு உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். நல்ல காலம் உங்கள் வீடியோ நான் பார்த்தேன். இப்படி தாங்க நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நம்மளோட பதிவு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுது, பெரிய ஆபத்துலேருந்து தடுக்குது.
அதனோட சேர்ந்து இந்த சித்த மருந்துகளும் எடுக்கும்போது கம்ப்ளீட்டாக பூர்ணமாக நீங்கள் குணமாகிறத தினம் தினம் நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோங்க. அப்படி இந்த சிறுநீரக சுருக்கம் இருந்துச்சுன்னா இதை சரி செய்யக்கூடிய முக்கியமான மருந்துகள் என்னென்ன, மூலிகைகள் என்னன்றதை பார்க்கலாம். முதல் மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீந்தில்ங்க. சீந்தில் அப்படின்னு சொல்கிற மூலிகை பார்த்தோம்னா நமக்கு அந்த வெசல்ஸில் இருக்கக்கூடிய பிளாக்ஸை கண்டிப்பாக அது அகற்றும். முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளுடைய லங்ஸ்லேயும் சரி, நம்மளுடைய இரத்த நாளங்கள்லேயும் சரி, நரம்புகளையும் இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்து இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை சீந்தில். இது அமிர்தவள்ளி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மெடிசன் அமிர்தவள்ளி கற்பம். ஒரு முறை இந்த அமிர்தவள்ளி கற்பம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா திரும்ப எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணி திரும்ப அதுதான் வேணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடலில் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் சுகர் லெவலை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் அமிர்தவள்ளி ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இந்த சீந்தில். ஸோ இதில் நம்ம கொடுக்கக்கூடிய மெடிசனும் அந்த சுருங்கிய சிறுநீரகங்களை செயல்பட வைக்கவும், இரத்த ஓட்டத்தை சீராக்கவும், பிளட் ப்ரெஷரை நார்மலாக வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்து இரண்டாவது முக்கியமான மூலிகை பலாசு அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளேம் ஆஃப் தி ஃபாரஸ்ட் அப்படின்னு இதுக்கு ஒரு செல்ல பெயர் இருக்குது. என்னென்னா அதே மலர்கள் நல்ல சிவந்த நிறத்தில் நெருப்பு மாதிரி இருக்கும். மேலே இருந்து பார்த்தோம்னா ஏதோ நெருப்பு தாங்க கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். அந்த அளவுக்கு இந்த மலர்கள் நல்ல ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடியதுங்க. இது பலாசு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா நரம்புறமாக்கி பெஸ்ட் நர்வின் டானிக். அது மட்டும் இல்லைங்க, பிளட் சர்க்குலேஷனை இது நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணுது. பிளட் தின்னராக இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி பெரும்பாலும் பிபி இருக்குன்னா அந்த பிபி சைலண்ட்டாக என்னென்ன வேலை தெரியுமா நமக்கு பார்க்குது உடலில்? ரத்தத்தை திக்காகிடும். சரிங்களா? நார்மலாக பிளட் போகுதுன்னா அதோட விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது. இதனால தான் ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அப்படின்னா பிளட் தின்னர் டேப்லெட்லாம் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அந்த மாதிரியான இயற்கையான ஒரு வேலையை தான் இந்த பலாசு செய்துங்க. இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது அப்படின்னா இதனோட பட்டை, மரப்பட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மருந்தாக நமக்கு பயன்படுது. ஸோ இந்த பலாசு மரப்பட்டையை மருந்தாக நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு நிறைய பலன்கள், நற்குணங்கள் நமக்கு கிடைக்குது. அதுவும் சுருங்கிய சிறுநீரகங்கள் செயல்படுறதுக்கும் பிளட் ப்ரெஷர் நமக்கு கண்ட்ரோல் ஆகிறதுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இருக்குது. இதை தான் நம்ம கஷாய மருந்தாக நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? கஷாய மருந்தாக நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது 4 வகையான கஷாய மருந்துகள் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான மருந்து தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த 4 வகையான கஷாய மருந்துகளை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தணும். யார் யாருக்கு எந்த மூலிகை கொடுக்கணும், எந்த நேரத்தில் எந்த கஷாயம் நம்ம கொடுக்கணும், எந்த குரு மருந்து கொடுக்குறோம், கற்ப மருந்து கொடுக்குறோமோ அதை பொறுத்து ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு நமக்கு கிடைக்குது. அடுத்து முக்கியமாக திரிஃபலா பேசிக்காக நீங்கள் பயன்படுத்தலாம். சுருங்கிய சிறுநீரகங்கள் செயல்படுறதுக்கும் அதில் ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் சிறுநீரகங்கள் நார்மலாக வர்றதுக்கு திரிஃபலா உங்களுக்கு பயன்படுது. அதில் முக்கியமாக தாண்டிக்காய், மறக்காமல் நீங்கள் தாண்டிக்காயை பயன்படுத்தும் போது உங்கள் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும், சுருங்கிய சிறுநீரகங்கள் எளிதில் செயல்படும். இதனுடைய சேர்த்து நம்ம முக்கியமான உணவு முறைகளும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்பெஷலான உணவு முறைகள். நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், டாக்டர் நான்வெஜ் சாப்பிட்லாமா, எத்தனை நாளைக்கு நான் சாப்பிடாம இருக்கணும் அப்படின்லாம் கேட்குறீங்க. கொஞ்சம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்கள் உடல் நலனில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சொல்கிறேங்க. இப்போ முதல்ல ஒரு மாதம் 2 மாதம் கட்டாயம் நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ப்ரோட்டீன் யூரியான்ற கண்டிஷன் தான் ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு வரும். யூரினில் நுரப்போதா உடனே நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுதான் ஆரம்ப கட்ட அறிகுறி. அது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. மிக கூடிய விரைவில் பெரிய சிறுநீரக பாதிப்பு வராமல் தடுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.